ஸ்டூடெண்ட்னா ஒரு சின்ன குழந்தைன்னா என்ன தெரியணும்? கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? யார் இப்ப கற்றுக் கொடுக்குறாங்க? ஒண்ணு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இன்னொன்னு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்டா? ஒரு சின்ன குழந்தை எப்படி பெருசாகுது? சின்ன குழந்தை, உனக்கு ஒரு தங்கச்சியோ ஒரு தம்பியோ இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் தப்பு செஞ்சா என்ன செய்வீங்க? சொல்றீங்கல்ல, அது தப்பு. அப்ப அதே மாதிரிதான் டீச்சரும் உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? உலக பிரகாரமான காரியங்கள்ல நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்படி முன்னேறி போகணும், உங்க வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கணும். இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிச்சு நல்லா காரெல்லாம் வச்சிருக்கிறாரு, பங்களாலாம் வச்சிருக்கான் அவன் ஃப்ரெண்டோட அப்பா. அப்ப அவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னு தோணுது இல்ல? தோணுதா இல்லையா? ஒரு நல்ல டாய் வச்சிருக்கான், ஒரு காஸ்ட்லியான ஒரு டாய் வச்சிருக்கான். அப்ப அதை பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது? சரி, நம்ம வீட்டுல இந்த டாய் இல்லையே. நினைக்கிறது தப்பே கிடையாது. அதை போய் நான் புடிக்கிட்டு வந்துடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது பெரிய தப்பு. அதுக்கு பதிலா நீங்க யோசிக்கணும், அவங்க அப்பா எப்படி பெரிய ஆளானாரு, அவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுக்காக நம்ம அப்பா கஷ்டப்படாம இல்லை, நம்ம அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்மள என்ன செய்யறாங்க, கடின பாடுபட்டு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே, இந்த கஷ்டத்தை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளையும் ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கணும், ஒரு டீச்சரா நிக்கணும், ஒரு லாயரா நிக்கணும், ஒரு டாக்டரா இருக்கணும். கரெக்டா? சோ இதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். ஓகேவா? இப்ப ஏன் படிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த படிக்கிற அந்த எக்ஸாம்ல என்ன நடக்குது? உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, இப்ப எக்ஸாம்ல என்ன நடக்குது? எழுதுறோம்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா எழுதியாங்க எக்ஸாம். அது என்ன ப்ராசஸ் நடக்குது? உங்களை என்ன செய்யறாங்க? டீச்சர்ஸ் உங்களை ஜட்ஜ் பண்றாங்க. கரெக்டா? நீ செய்யறது தப்பா ரைட்டா, எங்க இந்த பிள்ளை தப்பு பண்ணி இருக்கு, எங்க இந்த பையன் தப்பு பண்ணி இருக்கிறான், அவனை நான் அந்த இடத்துல திருத்தணும், அந்த இடத்துல அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தம்பி நீ இப்படித்தான் மேற்கொள்ளணும், நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் கூகுளில் பார்த்து படிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் உங்க டீச்சர் கிடையாது. கூகுள் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காது. டீச்சர்ஸ் ப்ராக்டிக்கலா கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கூகுளோ இல்லை உங்க பில்பாட்டோ இல்லை உங்க சாட் ஜிபிடியோ எதுவுமே கொடுக்காது. அந்த நேருக்கு நேராக ஒரு டீச்சரை போய் பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் சும்மா அவங்க நின்றுருப்பாங்களா? நின்றுக்க மாட்டாங்கல்ல. ஸோ உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, ஜட்ஜ் பண்ணி உங்களை என்ன செய்யறாங்க? நேர் வழியில நடத்துறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன். அதனால எக்ஸாமை பார்த்து யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னு பயப்படக்கூடாது. சரி, இந்த எக்ஸாமுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டி, நான் இப்போ எப்படி படிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சாதானே அடுத்த எக்ஸாமே எழுத முடியும். எக்ஸாம்ல போய் யார் வேணாலும் உட்காந்துடலாம், எக்ஸாம் பேப்பரை கூட வாங்கிடலாம், ஹால் டிக்கெட் கூட கிடைச்சிடலாம். அதுல நீங்க படிச்சதை எழுதணும் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்னையில இருந்து இது நாள் வரைக்கும் நீங்க அப்படி பண்ணலைன்னா இனிமே என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு பிளான் யுவர் ஷெட்யூல். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துறாங்க இல்லையா? இந்த தேதியில இந்த எக்ஸாம், இந்த தேதியில இந்த எக்ஸாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சில ஸ்கூல்ல கொடுத்துறாங்க, ஒரு சில இன்னும் வேற ஸ்கூல்கள்ல அட்லீஸ்ட் பிஃபோர் 15 days they will send you the schedule இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் in which subject I am weak. உங்களுக்கே தெரியும் இல்லையா? நிறைய எக்ஸாம்ஸ் முன்னாடியே வச்சிருப்பாங்க. இது ஃபைனல் எக்ஸாம், அதனால நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த இதுல இந்த பிசிக்ஸோ இல்லை இந்த மேத்ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாக்க நீங்க உடனே என்ன செய்யணும்? அந்த ஷெட்யூல்ல நிறைய நேரத்தை மேத்துக்காக ஒதுக்கணும், இல்லை பிசிக்ஸுக்காக ஒதுக்கணும், இல்லை பயாலஜிக்காக ஒதுக்கணும், இல்லை ஜியாகிரபிக்காக ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? பிளான் யுவர் ஷெட்யூல். இந்த பிளான் கூட நான் நல்லா பண்ணிடுறேன் ஆண்டி, எல்லாமே நான் பண்ணிடுறேன் ஆண்டி, ஆனா எனக்கு உட்கார்றதுக்கு விருப்பமே இல்லை ஆண்டி.
இல்லைன்னா சேம் கிளாஸ்ல உட்காந்தே தான் இருக்கு, வேற கிளாஸ்க்கு மூவே ஆக மாட்டேன். ஆமா தானே? அப்ப நம்ம உட்காந்தாதானே அடுத்த கிளாஸ்க்கு மூவ் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு சிட் அண்ட் ஸ்டடி அட்லீஸ்ட். கொஞ்ச நேரம் படிங்க. ஐ நோ கண்டினியூஸா உட்காந்து படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டம். அதனால நீங்க என்ன செய்யணும், 50 minutes எடுத்துக்கோ. 50 minutes எடுத்துக்கோ. 50 minutes should be your maximum for 9th standard 10th standard. அதுக்கு கீழே இருக்கவங்கன்னா 30 minutes எடுத்துக்கோ. 30 minutes கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவும் நான் திரும்ப மாட்டேன். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, எல்லாருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. கரெக்ட்? அப்ப நீங்க என்ன செய்யணும், ஓகே திஸ் இஸ் மை ஸ்டடி டைம். உங்க விளையாட்டு நேரத்துல யாராவது உங்களை தொந்தரவு பண்றாங்களா? யாராவது உங்களை தொந்தரவு பண்ண விடுறீங்களா? இல்ல இல்ல. அப்ப அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், அந்த டைம் உங்க ஸ்டடீஸுக்கும் கொடுத்தாதான் வாழ்க்கையில நீங்களும் காலைல நாளைக்கு போக முடியும். ஒயிட் காலர் ஜாப் உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எல்லாரும் இவங்கள மாதிரி நான் ஆக மாட்டேன்னான்னு ஆச்சரியப்படுவாங்க. அப்போ பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாம எல்லாம் வந்துடும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கஷ்டப்படாம எதுவுமே வராது. ஸோ நீங்க என்ன செய்யணும், 30 minutes எடுத்துக்கோங்க. 30 minutes எடுத்துட்டு அதுல நல்லா படிச்சுங்க. இப்போ நீங்க இதுல கூட கேட்கலாம், ஆண்டி இந்த 30 minutes படிக்கிறதுக்கு நான் புக்கை எடுத்துட்டேன் ஆண்டி, ஆனா ஒண்ணுமே வரல ஆண்டி, மூடே வர மாட்டேங்குது ஆண்டி. எந்த மூடு வரும், எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா உனக்கு மூடு வரும், அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் உங்க கான்சென்ட்ரேஷனை வர வச்சிருங்க. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் படிச்சோடனே நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் படிச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிசிக்ஸ் படிச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு சயின்ஸ் படிச்சா பிடிக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்து 10 minutes எடுத்துக்கோ. இப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்துருச்சா, படிக்கணுன்ற விருப்பம் வந்துருச்சா, அடுத்த 20 minutes உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை எடுத்து வைங்க. தன்னால உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஏன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்ட, இன்னும் ஒரு 20 minutes தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அதனால உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தன்னால அந்த கான்சென்ட்ரேஷன் வந்துடும். வந்த உடனே நீங்க என்ன செய்யுங்க, 10 minutes பிரேக் எடுத்தே இருக்கணும். 10 minutes உங்க பிரெயினுக்கு தயவு செய்து ரெஸ்ட் கொடுங்க. பிரெயின் அவ்வளோதான் வேலை பார்க்கும். அட் மோஸ்ட் அது 1 hour தான் அது கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கு மேலே பிரெயினும் டயர்ட் ஆகிடும், ஃபிசிக்கலும் நீங்களும் டயர்ட் ஆகிப்பீங்க, படிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருந்தும் வேஸ்ட். அதனால என்ன செய்யணும், ஒரு குவிக் வாக் எடுத்துட்டு வாங்க. 10 minutes 10 minutes அதை ஃபாலோ பண்ணணும். 10 minutes சொல்லிட்டு 1 hour விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் உங்கள் ஷெட்யூலை அழகாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இது படிக்க போறேன், செகண்ட் நான் இது படிக்க போறேன், தேர்ட் இதை படிக்க போறேன்னு சொல்லி என்ன செய்யணும், நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆகும், கோல் செட் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்ன கோல் செட் பண்ணுவீங்க, லாஸ்ட் டைம் மேத்ல நான் 60 மார்க் தான் வாங்கினேன், இந்த தடவை நான் அவனை வின் பண்ணி காமிக்கிறேன்னா இல்லைன்னு பாருங்க. அந்த thirst, அந்த வெறி உங்களுக்குள்ள வரணும். யூ ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் a revenge in you. உங்களை நீங்களே ரிவெஞ்ச் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே என்ன செய்யணும், ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த தடவை நான் இவ்வளோ எடுத்தேன் இல்லை, அடுத்த தடவை நான் எடுத்து காமிக்கணும். ஐ வில் ஆல்சோ ப்ரூவ் டு மை செல்ஃப் தட் ஐ எம் பெட்டர் தென் அதர்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களை ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்தவங்க உங்களை பார்த்து ஓகே ஷீ இஸ் குட், ஹீ இஸ் குட், ஹீ இஸ் வெரி டிசிப்ளின். அப்போ தன்னால உங்களுக்கு எல்லாமே இந்த டிசிப்ளின் வந்துடும். ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட கோலை எப்பயுமே ஹையராக செட் பண்ணணும். இப்போ நீ 60 மார்க் வாங்கியிருக்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் டைம் when you study your goal should be 90. நீங்க 19 வச்சா தான் at least you will touch 80. நான் நெக்ஸ்ட் டைம் 60 வாங்குறேன் அப்படி படிச்சீங்கன்னா 60 தான் வாங்குவீங்க. ஏன் நீங்க 60 தான் எய்ம் பண்ணீங்க, அதனால 60 வந்துருச்சு. Don't ever get satisfied with your marks. Every time attempt for higher marks. 90 வந்துருச்சு, oh no, 100 is the maximum. So ஒவ்வொரு டைம் நீங்க என்ன செய்யணும், ஹையர் 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 ஹையர்னு உங்களோட கோல் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பிளான் பண்றோம்னு சொல்லிட்டோம். அடுத்து நீங்க என்ன செய்றீங்க? உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஹையர் கோல்ஸை இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்? நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிங்கன்னு சொன்னேன். சரி, பிடிச்ச சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கும் பொழுது நீங்க எப்படி மனப்பாடம் பண்றது? How will you remember things? Sometimes நீங்க சொல்லுவீங்க நான் நிறைய படிக்கிறேன், I'm not able to remember. அது போய் ஏன்னா உங்க பிரெயினுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. அல்லையா? ஒரு டாக்டர் ஒரு இதுல சொன்னார், அவரோட டாக்டர்ல சொல்றாரு, பிரெயினை மாதிரி உலகத்துல பெரிய கம்ப்யூட்டர் வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தார். என்ன சொன்னாரு? நிறைய பேர் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, 2 வீலர் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். ஒரு சில நேரத்துல ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிருப்போம். நமக்கு எப்படி போய் அந்த இடத்துல சேர்ந்தோம்னே தெரியாது. ஒரு சில நேரத்துல போன்ல பேசிட்டு போயிருந்திருப்போம், ஒரு சில நேரத்துல எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்போம். ஆனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபா போய் வண்டியை நிறுத்திடுவோம். எப்படின்னா பிரெயின் வந்து என்ன செய்யுமா, இந்த மினிட் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்ச உடனே அப்படியே அதை என்ன செய்யுமா, டேப் ரெக்கார்டர் மாதிரி பதிவு பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அது எப்ப தேவையோ அந்த நேரத்துல அது செய்யுமா, அன்கான்ஷியஸா நம்மளுக்கே தெரியாம அன்கான்ஷியஸா அது நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு பாருங்க. ஏன்னா நான் இங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம கரெக்டா ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு சில நேரம் என்னத்தையாவது பேகை தூக்கிட்டு யோசிச்சுட்டு நடந்தே போயிட்டே இருக்கும். கால் தன்னால எங்க போகும், கரெக்டா ஸ்கூலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். எப்படி? யோர் பிரெயின். அப்ப அங்க வேலை செஞ்ச பிரெயின் இங்க வேலை செய்யாதா? என்ன கலவுறீங்க? போய் நீங்க பேசுறதெல்லாம் ஸ்கூலுக்கு பேகை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாக்க குடுகுடு தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல, அதுக்கு உங்க பிரெயின் தானே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப படின்னு சொன்னா மாத்திரம் எப்படி பிரெயின் வேலை செய்யாம போயிடும், எப்படி மெமரி பவர் இல்லாம போயிடும்? சோ இதெல்லாம் நம்ம சொல்ற சாக்கு போக்கு. We are just giving some excuses. இதெல்லாம் excuses தான். சோ எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் இருக்கு. இப்போ நம்ம இதுல படிக்கும் பொழுது 3 காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மனப்பாடம் பண்றது. Shakespeare was like this, he went here, he went there, he went there, 1992, இப்படி பண்ணீங்கன்னா மனப்பாடம் ஆகாது. 100 தடவை படிச்சீங்கன்னாலும் மனப்பாடம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். என்னவா இருக்கட்டும், whatever may be the subject, அது லாங்குவேஜா இருக்கட்டும், மேத்தா இருக்கட்டும், go through, see what it is. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசைட் பண்ணுங்க. ரிசைட்னா என்னது? அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு புரிஞ்சோடனே நீங்க என்ன செய்யணும், ரிசைட் பண்ணணும். ரிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ரிமெம்பர். ஓகேவா? இந்த 3R என்னைக்கும் மறக்காதீங்க. ரீட், ரிசைட், ரிமெம்பர். நீங்க அந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா? சாரி நான் வந்து அவங்க பேரை சொல்றதுக்கு, இந்த பிராமின்ஸ் எல்லாருமே காலகத்தால உட்காந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவாங்க. அவங்க பார்த்து தான் வாசிப்பாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்து தான் வாசிப்பாங்க. அவங்க மனப்பாடமே பண்ண மாட்டாங்க, டெய்லி அதை பார்த்து தான் வாசிப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க மூடிட்டு சொல்ல சொன்னீங்கன்னா அவங்களால சொல்ல முடியும். நீங்களே நம்ம சர்ச்சில் எத்தனை முறை பாட்டு போடுறாங்க இல்லையா? கவனிச்சு பார்த்துக்கணும். நீங்க 2 தடவை அதை பார்த்து பாடுவோம், 3ஆவது முறை கண்ணு மூடிட்டு நம்மளே பார்க்காம பாடுவோம். கரெக்டா? ஆமா தானே? அப்ப அவ்வளோ மெமரி பவர் நம்மளுக்குள்ள இருக்குல்ல. அப்பயே படிப்புன்னு வரும்பொழுது மட்டும் நம்மளுக்குள்ள அந்த கொஸ்டின் மார்க், will I be able to remember? அப்படி நீ டவுட் பண்றதுனால தான் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. ஸோ மெமரி பவர் எல்லாருக்குமே இருக்குது, யாருக்குமே குறைவு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மெமரி பவர் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை, அவ்வளவுதான். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போ என்ன சொன்னோம், படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொன்னோம். அந்த 3R பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். கரெக்டா? ரிசைட் பண்ணிட்டோம் எல்லாமே. ஃபர்ஸ்ட்
ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக விளையாடாமல் இருக்கலாம் கூடாது. நல்லா விளையாடுங்க. டைம் அதான் ஷெட்யூல் சொன்னேன். நல்லா ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 1 hour படிப்பேன், இல்லை 30 minutes படிப்பேன், 10 minutes பிரேக் எடுப்பேன், திரும்ப நான் வருவேன், அடுத்த சப்ஜெக்ட் முடிப்பேன். சேம் சப்ஜெக்டே எனக்கு போரிங்காக இருக்கா, ஓகே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நான் திரும்ப எடுக்கிறேன். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஜெக்டை எடுத்து வெல் இன் அட்வான்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்னு நான் சொன்னேன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் ஓடி வந்து எழுது. எக்ஸாமை பற்றி உங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு லோ கான்ஃபிடென்ஸ், ஐயோ நான் படிக்கலையே அப்படிங்கிற லோ கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தான், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான் எக்ஸாம்ன்ற வார்த்தையை கேட்டோம்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஸோ இனிமேல் என்ன செய்யாதீங்க? வெல் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ படிக்க ஆரம்பிங்க. அதுக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒண்ணுமே எழுதாமல் வந்துடக்கூடாது. ஸோ படிக்கிறத ஒழுங்கா திருத்தமா படிங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், ஆனா நான் ஒண்ணுமே எழுதல, இப்படியும் சொல்லுவீங்க. நான் எல்லாம் படிச்சேன், அம்மா கேட்பாங்க ஏன்டா அவ்வளோ கம்மி மார்க் வாங்க, ஏன் அவ்வளோ கம்மி மார்க் வாங்கியிருக்கேன். எல்லாமே படித்தேன், முந்தின நாள் கூட நான் காமிச்சேன் இல்லை, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படித்தேன். அப்போ ஏன் எழுதல? கான்சென்ட்ரேட் பண்ணல. அதை சொல்ல மாட்டீங்க. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா படிங்க. இப்போ ஒழுங்கா படிச்ச கொஸ்டின் வரலன்னா அது ஓம்பாடு, என் பாடல் அங்க வந்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். எப்படி படிக்கணும்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இடையில அப்பப்போ மிட் டேர்ம் டெஸ்ட் கொடுக்குறாங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி பார்க்கணும். எனக்கு எதுவுமே இதில் படிக்க முடியல, இன்னைக்கு நான் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன், இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால என்னால் ஒன்றுமே படிக்க முடியல. அப்படி ஒரு வேலை சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுங்க. ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 years ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுங்க. எடுத்து அதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை படித்து முடிச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகிடுவீங்க. 100 மார்க் எடுப்பீங்க நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் தப்பிச்சிடும். அம்மாட்டேருந்து அடி வாங்குறது, அப்பாட்டேருந்து அடி வாங்குறதுலேருந்து தப்பிச்சுக்கணும். ஆனால் என்னை அடுத்தவங்கலாம் பார்த்து இப்படி பார்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நான் கெத்தாக நடக்கணும், இல்லை என் தெருவில் நான் 4 பேர்கிட்ட எல்லாம் அவங்க அம்மாலாம் கை காட்டி சொல்லணும், பாரு அந்த பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்கிருக்கு, பாரு அந்த பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அவங்க கூட தானே விளையாடணும் அப்படின்னு அம்மா அப்பா நம்மளை அடுத்தவங்க பார்த்து நம்மளை சொல்லணும்னா நல்லாவும் படிங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பியும் பாருங்க. ஸோ அப்படி பண்ணால் ஒழிய என்ன செய்ய முடியாது? நல்ல மார்க் வாங்க முடியாது. உங்கள் பேரெல்லாம் அங்கே ப்ரேயர் பண்ணான்னு இல்லை, உங்கள் பேரெல்லாம் இதில் வந்ததுன்னா யாருக்கு பெருமை? உங்களுக்கு தான் பெருமை. உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் தான் சொசைட்டியில் இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க, கார் பங்களாவோட இருக்க போகிறீங்க. படித்தா மாத்திரம் தான் செய்ய முடியும், படிக்கலைன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் நம்ம பாடுபட்டாலும், என்னதான் நம்ம உழைச்சாலும் ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுமே ஒழிய, படித்தா ஒழிய உங்களுக்கு ஒயிட் காலர் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ படிக்கணுங்கிறத நல்ல ஆழமாக மனசுக்குள்ளே பதிச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக படித்து ஆகணும், நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் படிப்போம். இப்போ அன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? ரிசைட் பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம், ரிமெம்பர் பண்ணிட்டோம். நல்லா விளையாடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. முந்தின நாள் வயிறு அப்செட் பண்ணுற மாதிரி எந்த ஃபுட்டையும் சாப்பிடாதீங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? முக்கியமாக நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்க. இப்போ பரீட்சை வந்துருச்சு, நாளைக்கு தான் பரீட்சை. ஓகேவா? இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? முந்தின நாள் நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கணும்?
அவங்க எழுதுறதுக்கும் உங்களுக்கு தெம்ப கொடுக்காது. நிறைய உங்களுக்கு மறந்துட்ட மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்யுங்க, முந்தின நாள் 10 மணிக்கு படுத்தே ஆகணும். பிரெயின் நீட்ஸ் ரெஸ்ட். அதுக்கு ரெஸ்ட் வேணும். நம்ம உடம்புக்கு வேணா ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். நீங்க லாஸ்ட் நிமிஷத்துக்கு உட்காந்து படிச்சீங்கன்னா அதே என்ன செய்யும், பாவம் இல்லையா? பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? இட்ஸ் லைக் அ மெஷின். மெஷினுக்கு நம்ம அப்பப்போ ரெஸ்ட் கொடுக்குறோம்ல. இட்ஸ் லைக் அ மெஷின் which is working inside your head இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும், நல்லா தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் முந்தின நாள் நைட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஹால் டிக்கெட்டோ ஐடி கார்டோ புக் பென், சிலருக்கு வந்து அது கிளியர் பவுச் கொண்டு வர சொல்லுவாங்க, சிலருக்கு பேடு ரைட்டிங் பேட் கொண்டு வரக்கூடாதுன்னுவாங்க, பென்சில்ஸ் கலர் பென்சில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முந்தின நாளே எடுத்து ரெடியாக வச்சுருங்க. ஈவன் யோர் ஷூஸ், ஷூலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து டைலேருந்து நீங்கள் யாராவது ரிப்பன் வைக்கணும்னா ரிப்பன்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், தூங்க போகணும். அடுத்த நாள் காலையில் உட்காந்து சும்மா இப்படி யாருக்க பிறக்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆக ஆரம்பிக்கணும். எல்லாத்துலேயும் உங்களை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முந்தின நாள் நீங்கள் வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன செய்ய, ஸ்கூலுக்கு வெல் இன் அட்வான்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை பண்ணணும். இன்னைக்கு இந்த பேப்பர் தான் பார்த்து பிடிங்க. ஒரு சிலர் தமிழ் பேப்பருக்கு பதிலாக லாங்குவேஜ் பேப்பருக்கு பதிலாக இங்கிலீஷை படிச்சுட்டு வந்துடுவீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியை படிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ கோ த்ரூ யுவர் டைம் டேபிள். நாளைக்கு எனக்கு இந்த பரீட்சை தான், இதுதான், இதுக்கு நான் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக டைம், ரூம் நம்பர், பிளாக், ஒரு சிலருக்கு இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக் போடுவாங்க, இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போட்டிருப்பாங்க. ஸோ ரூம் நம்பர் எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுங்க, முன்னாடியே ஓடி போயிருங்க. 45 minutes 1 hour கூட ஸ்கூலுக்கு முன்னாடி போயிருங்க. எஸ்பெஷலி 9th 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க, பியூ போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க 1 hour முன்னாடி போய் உட்காருங்க. நாட் அட் ஆல் ப்ராப்ளம். சீக்கிரம் போய் உட்காந்துருது ரொம்ப நல்லது, லேட்டாக போகிறதுக்கு. கரெக்டாக அந்த டென்ஷனில் பாதி மறந்துடுவோம். அதனால அதுக்கு இடமே கொடுக்காதுங்க. ஓடி போய் என்ன செஞ்சுருங்க, முன்னாடியே போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு இப்போ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பீங்க. பேப்பரை பார்க்க, கொஷின் பேப்பரை பார்க்கணும், எப்படி எழுத போகிறோமோ. ஏன்னா படித்தது நம்மளுக்கு தானே தெரியும், படித்தவா படிக்கலையா நம்மளுக்கு தானே தெரியும். ஐயோ நான் படித்த கொஸ்டின் எல்லாம் வரணும்ல ப்ரேயர் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆன்ஷியஸோட நம்மளோட ஆன்ஷியஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு வருவான், இல்லை ஒரு ஃப்ரெண்டு வருவான். இது படிச்சுட்டியா, டோஸ் புஸ் எல்லாம் போயிடும், படித்த எல்லாம் மறந்து போயிடும். நம்மளுக்கு குடுக்குன்னு அதை படிப்போம். தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. நம்மளை வேணும்னே நம்மளோட ஆன்ஷியஸ் லெவலை கூட்டுறதுக்குன்னே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு தனியாக போய் உட்காந்துக்கோங்க. கவலையே படாதீங்க, பேசலைனாலும் கவலைப்படாதீங்க. ஃபார் யூ யுவர் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், யுவர் மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி நான் அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டீங்க. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க. போன உடனே கடற்கடன்னு எல்லாம் எழுத ஆரம்பிக்க. நோ, எல்லாத்தையும் வச்சிருங்க. பென்சில், பேனா எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 2 minutes ப்ரே, நல்லா ப்ரே பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. டெல் எவ்ரிதிங் டு காட். நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நல்லா கண்ணை மூடி நல்லா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்புறம் தான் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பரோ, இல்லை உங்கள் நேமோ, இல்லை உங்கள் ஹால் டிக்கெட் நம்பரோ, வாட் எவர் மே பி த டீட்டெயில்ஸ், அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியராக பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணுங்கள். உங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, பைஹார்ட்டாக உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சிருந்தா கூட, அந்த ஆன்சைட்டியில் we tend to make mistake. அதனால அதை கரெக்டாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் வரும்.
கொஸ்டின் வந்தோன்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் they give 15 minutes ரீடிங் டைம். ஒரு சில ஸ்கூலில் கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கலனாலும் take 5 minutes to read your question. உங்கள் கொஸ்டினை தயவு செய்து ரீட் பண்ணுங்க. எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்காதீங்க, which is very wrong. ஸோ உங்களுக்கு அதில் தெரிஞ்ச கொஸ்டின்னா என்ன, நான் எந்தெந்த கொஸ்டின் எழுதுங்கன்னா எனக்கு நிறைய மார்க் கிடைக்கும், அந்த கொஸ்டின் எல்லாம் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் டிக் பண்ணுங்க. அடுத்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின்னா அடுத்து செகண்ட்னு போட்டுக்கோங்க. அதில் வேற எதுவுமே உங்களை வந்து கொஸ்டின் பேப்பரில் எழுத விட மாட்டாங்க, ஜஸ்ட் டிக்கு தான் போட வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று டிக் பண்ணிக்கோங்க, இல்லை டாட் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக தான் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியலை, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு அட்டெம்ப்ட், நான் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின்னா இன்டூ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பார்ட் ஏ இருக்குது, யூ ஹாவ் டு ரைட் 5 questions out of 7. இதில் வந்து எனக்கு 3 தான் நல்லா தெரியுது, 1 ஓரளவுக்கு தெரியுது, மீதி 3 எனக்கு தெரியவே தெரியல. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு கொஸ்டினை 3 தயவு செய்து விட்டுட்டு வந்துடாதீங்க. Attempt all the questions. Even if you don't know, try to correlate. உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுமா, அந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் 2 வார்த்தை எழுதிட்டு வாங்க. நான் ஒரு ஃபன்னியாக ஒரு கதை மாத்திரம் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சேன். இது வந்து ரொம்ப ஃபன்னியான கதை தான். ஒரு சார் வந்து தமிழ் வாத்தியார் வந்து என்ன சொன்னாரா, மாடு இருக்கு இல்லையா, கவ் இல்லை ஆக்ஸ், அதை பற்றி வந்து அதை வர்ணித்து ஒரு எஸ்ஸே எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த பையனுக்கு அவர் சொல்லி கொடுத்த அந்த ஆக்ஸை பற்றின எஸ்ஸேவை இவன் படிச்சுட்டு வரல. நம்மளை மாதிரி அவன் மாதிரி இவன் என்ன படிச்சுட்டு வந்திருந்தான், கோகனட் ட்ரீயை பற்றி படிச்சுட்டு வந்திருந்தான். ஆனால் சார் என்ன கேட்டிருக்காரு, மாடை பற்றி கேட்டிருக்காரு. இப்போ மார்க் வேணும், அட்லீஸ்ட் 1 மார்க் 2 மார்க் 1 மார்க் 2 மார்க்கில் பாஸ் பண்ணுறோம்ல. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். அப்போ எழுதியா அவன் என்ன செஞ்சான், கோகனட் ட்ரீயை பற்றி அழகாக வர்ணிச்சான். கோகனட் ட்ரீ வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றணும், இவ்வளோ உயரம் இருக்கும், அதோட இது இலையெல்லாம் வச்சு கூட நம்ம பெருக்குமாரை யூஸ் பண்ணலாம், எல்லாம் எழுதிட்டான். கடைசியாக என்ன எழுதியிருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது கெஸ் பண்ணி. ஆக்ஸை பற்றி தெரியாதுன்னு எழுதியிருப்பான். வேற ஏதாவது ஆன்சர்? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சா? மாடை பற்றி எழுத சொன்னார் வாத்தியார், ஆனால் எனக்கு மாடை பற்றி தெரியல. தென்னை மரத்தை பற்றி தான் தெரிஞ்சிச்சு, தென்னை மரத்தை பற்றி எழுதிட்டேன். இப்போ மாடை உள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணுறது? இந்த மாட்டை இந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்தா அப்படின்னு முடிச்சிட்டோம். இந்த தென்னை மரத்தில் இந்த மாட்டை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த சார் மார்க் போட்டாரு. ஏன்னா அவனோட கிரியேட்டிவிட்டி யோசிச்சு பாருங்க இல்லையா? டீச்சர்ஸ் ஒரு சில நேரத்தில் அப்படிதான், நீங்க தப்பா எழுதியிருந்தாலும் உங்க கிரியேட்டிவிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம யாருக்கா தோணுச்சா? தோன்ற பாருங்களேன். பட் ஹவு கிரியேட்டிவ் ஹி இஸ். ஸோ அந்த மாதிரி தான் எந்த கொஸ்டினையும் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. ஒரு கொஸ்டினை கூட உங்களோட இதில் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுட்டு வந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அஸ் எ டீச்சர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்கேயாவது நீ ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா அஸ் எ டீச்சர் இந்த கொஸ்டின் நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா நான் இதை எடுத்துமே அவுட்டுவேன். தட் இஸ் how it works. Even in your public exam. பப்ளிக் எக்ஸாமில் கூட அப்படி தான் பண்ணுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுட் ஆஃப் 100 somebody took 102. எப்படி சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரா கொஸ்டின். அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுத வேண்டிய கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆன்டி சொன்னாங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுத சொல்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியதெல்லாம் எழுதி முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, டைம் இருக்குது, இன்னும் நான் எழுதலாம் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தயவு செய்து அட்டெம்ப்ட் பண்ணுங்க.
கண்டிப்பா சப்போஸ் நீங்க வந்து அந்த ஒரிஜினல் क्वेश्चनல மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா இதுல உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து எக்ஸாம் நேரத்துல. இப்போ ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது டோட்டலா ஃப்ரீஸ் ஆயிடும். ஒரு क्वेश्चனை பார்த்து ஒண்ணுமே ஞாபகம் வராது. நல்லா படிச்சிருப்போம், நல்லா தெரியும், ஆனா அப்படியே பிளாங்கா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஐயோ நான் படிச்சனே. அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுத ஆரம்பிங்க. நீ எழுதினாதான் உன் பிரெயின் வேலை பார்க்கணும். ஸோ அதை பத்தி என்ன தெரியுதோ ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. தன்னால உங்களுக்கு அந்த பிரெயின்ல இருந்து அந்த ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சோட நீங்க என்ன செய்வீங்க, உங்க ஒரிஜினல் ஆன்சர் எழுதிடுவீங்க. நீங்க முன்னாடி உள்ளதை ஸ்கோர் அவுட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக பிளாங்கா அப்படியே உட்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வரவே வராது. அதை பத்தி என்னமாவது கை எழுத ஆரம்பிச்சாதான் பிரெயின் வேலை பார்க்கும். ஸோ உடனே என்ன செய்யுங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுத ஆரம்பிங்க. இன்னொன்று மெமரைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சப்போஸ் மறக்குது, நான் நிறைய மறக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா பிக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படம் வரைய ஆரம்பிங்க. இல்ல சில கோட் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கோட் வேர்ட்ஸ்னா இப்போ என்ன, இப்போ இஸ் ஈக்குவல் டு எம்சி, இதுதான் வந்து உங்களோட ஃபார்முலா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு எம்சி, இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதுவே ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு மறந்து போயிடுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுப்போம், எலிஃபென்ட் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மைஸ் அண்ட் கேட். இது ஈஸியாக ஞாபகம் வருமா? ஞாபகம் வருதா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கோட் வேர்டு வச்சுக்கோங்க. அப்படி கோட் வேர்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க, பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஸே இருக்குதுன்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அதைத்தான் சொல்லி ரீட். நீ ரீட் பண்ணும் பொழுதே உனக்கு தெரிஞ்சிடும் என்ன செய்யணும், கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ ரிசைட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ படிக்கும்போது கண்டிப்பாக மண்டைக்குள்ள இருக்கும். ஏன்னா நீ தான் என்ன செஞ்ச, கையால் அண்டர்லைன் பண்ணிங்க. பிக்சர் ஐ ஹாஸ் அந்த பிக்சரைசேஷன். ஒன் பிக்சர் இஸ் ஈக்குவல் டு 1000 வேர்ட்ஸ். ஒரு பிக்சர் 1000 வார்த்தைக்கு ஈக்குவல். அதான் நம்மளுக்கு மூவியை பார்த்தோன்னே டக்குன்னு இதாகுது, வார்த்தைகளை பார்த்தோன்னா நம்மளுக்கு படிக்க முடியல. ஸோ பிக்சரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீஸ் ஆகாதீங்க. ஃப்ரீஸ் ஆனால் என்ன செய்யணும், அதை பற்றி எழுத ஆரம்பிக்கும். எழுத ஆரம்பித்தா தன்னால் பிரெயின்லேருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் ஹாலில் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க, ரிவைஸ் பண்ணுங்க, பேப்பர் கரெக்டாக கட்டுங்க, நம்பர்ஸ் போடுங்க, பேஜ் நம்பர்ஸ் ஹஸ் டு பி தேர். எங்கெங்க சிக்னேச்சர் போடணுமோ சிக்னேச்சர் போடுங்க. ஒரு சில நேரம் டீச்சர்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுலேயும் சைன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க. வெளியே வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்த்து பயமாக இருந்துச்சு, நான் ஒழுங்காக செய்யலை அப்படின்ற ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதை பற்றி கண்டுக்காதீங்க. அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்குரிய காரியத்தை செய்ய தொடங்குங்க. ஏன்னா ஒரு சில நேரம் இதையே நம்ம யோசிச்சுட்டு அடுத்த நாளைக்குரியதை என்ன செய்ய மாட்டோம், ஃபியூச்சரையும் விட்டுருவோம். இதையும் விட்டுருவீங்க, அதையும் விட்டுருவீங்க. அதனால என்ன செய்யுங்க, போனது போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் வர்றத நம்பினோ அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் இங்கே ரெக்டிஃபை பண்ணிடுங்க. That is how you have to do it for the next day. நல்லா தூங்குங்க, நல்லா படிங்க. பைபிள்லேருந்து நான் ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சேன். நீங்கள் ஆன்ஷியஸாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஏன்னா பைபிள் சொல்லுது. கொலோசியன்ஸ் 3:23-24 யார் வாசிக்க முடியுமா? கொலோசியன்ஸ் 3:23-24. Whatever you do, do it heartedly, as the Lord and not to men, knowing that from the Lord you will receive the reward of the inheritance. See,
அப்ப இதுல என்ன சொல்லுது? work hard, முழு மனதோட செய்யுங்க. அப்படி செய்யறது யாருக்கு செய்றீங்க? ஏசப்பாவுக்கு செய்றீங்க. அப்படி செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. work hard. வேதாகமம் சொல்லுது work hard. அப்ப பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும் தானே? so work hard. நல்லா படிங்க, கஷ்டப்பட்டு படிங்க. ரெண்டாவது, in case if you are anxious, do not be anxious. Philippians 4:6-7 சொல்லுதா? in everything give thanks. இல்லையா? அதுக்காக படிக்காம நன்றி ஆண்டவரே எனக்கு மார்க் கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே மார்க் கொடுத்துறீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட இருந்து அடிதான் வரும்? அப்பா அம்மாட்ட இருந்து அடிதான் வரும். so don't be anxious about your marks. நல்லா படி, நல்லா படி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படி. நிறைய மார்க் வரணும்னு எதிர்பாருங்க. மூணாவதாக ஃபோக்கஸ். Psalm 16:8. யாராவது வாசிக்கிறீங்க? Psalm 16:8. I keep my eyes always on the Lord. With Him at my right hand, I will not be shaken. Hallelujah. அப்ப எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு பயம் வந்துச்சுன்னா இப்ப யார் மேல கண்ணை வைக்கணும்? Look unto your God. அவர்கிட்ட சொல்லுங்க, எசப்பா நீங்க தானே எனக்கு ஞானத்தை கொடுத்தீங்க, எசப்பா நீங்க தானே எனக்கு அறிவு கொடுத்தீங்க, நீங்க தானே என்னை வயத்தரேன்னு சொன்னீங்க, நான் கஷ்டப்படுறேன் எசப்பா, நான் உங்களை பார்க்குறேன். டோன்ட் டேக் யூர் ஐஸ். அவர் நல்ல இருக்க பிடிச்சிக்கோங்க, நல்லா படிங்க, நல்லா என்ன செய்யணும், படிச்சாதான் அவர் மேலே கண்ணை வைக்க முடியும் இல்லையா? ஒண்ணுமே படிக்காம சும்மா பண்றதெல்லாம் அது வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகாது. ஸோ ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்? ஆன்ஷியஸா இருக்கக்கூடாது. மூணாவது உங்களோட ஃபோக்கஸ். நாலாவது என்ன செய்யணும்? ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களையும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்? யாருக்கும் இல்லை, உங்களை படைச்ச, உங்களை அறிவு கொடுத்த, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்த நம்மளுடைய ஆண்டவர் மேலே ட்ரஸ்ட்டை வைக்கணும். Philippians 4:13 அதை வீட்டில் போய் அப்புறம் வாசிச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க. கடைசியா Proverbs 21:31 என்ன சொல்லுது? The horse is made ready for the battle and the victory comes from the Lord. The horse is made ready. நீ ரெடி ஆனாதான் விக்டரி வரும். கரெக்டா? நீ ரெடியே ஆகல, நீ புக்கே எடுக்கல, அப்ப எப்படி மார்க்ஸ் வந்துடும்? வராது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் புக்கை எடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸாம் பார்த்து தயவு செய்து யாரும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. Prepare well. All the best. God is with you all. Hallelujah. Hallelujah. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? தூங்குறீங்களா? ஓகே கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தான் தூங்கல, மீதி பேரோட தூங்கல. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். தூங்குறீங்களா? அலையில சொல்லுங்க. தூங்குறீங்களா? அலையில சொல்லுங்க. எல்லாம் சொல்றீங்கன்னா தூங்குறேன்னு அர்த்தம். அவன் இப்போ நம்முடைய அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்கள் வந்து இதை வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஓடிடக்கூடாது. கூட்டம் முடிஞ்ச உடனே ஊழியக்காரர்கள் முன்னே வந்து உங்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். ஓகே, கரங்களை தட்டி வரவழைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம், சிறந்தாழ்த்துவோம், செபிப்போம். லெட்ஸ் ப்ரே. குட்டீஸ், லெட்ஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வயதில் இந்த நாமத்தை அறிகிற அறிவையும், உங்களுடைய பாதத்தில் வந்து உட்கார்கிற பாக்கியத்தையும், உங்களுடைய வசனத்தை கேட்கிற பாக்கியத்தையும் அவர்களுக்கு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் தாமே இந்த வேளையிலே கூட அவரிடத்தில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமே அவர்களை நடத்தும்படி அவர்களை